விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் அஜர்பைஜானில் மிகவும் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. துணிவு படம் வெளியாகி 10 மாதங்கள் கழித்து இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கியுள்ளது. இப்படம் முழுக்க முழுக்க அதிரடி ஆக்ஷன் மற்றும் த்ரில்லர் கலந்த படமாக உருவாகி வருகிறது. விடாமுயற்சி படத்தை பற்றிய அப்டேட் வெளியாகி பல மாதங்கள் ஆகிவிட்டது. புத்தாண்டை முன்னிட்டே விடாமுயற்சி படத்தின் அப்டேட்டை எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்காவது விடாமுயற்சி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகும் என எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு டிஜிட்டல் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் கைப்பற்றியதாக லைகா நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பு ரசிகர்களை பெரிதும் அப்செட் ஆக்கியுள்ளது. ரூபாய் 105 கோடி கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ் விடாமுயற்சியை கைப்பற்றியுள்ளதாம். அதாவது விடாமுயற்சி படத்தில் அஜித்தின் சம்பளமே கிட்டத்தட்ட ரூபாய் 105 கோடி நெருக்கத்தில் தானாம். அந்த தொகைக்கு இப்போது நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியுள்ளதால் லைக்காவின் பாரம் குறைந்துள்ளது. மேலும் நெட்ஃபிளிக்ஸ் விடாமுயற்சி படத்தின் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளின் உரிமையும் பெற்றிருக்கிறதா. இந்த நிலையில் விடாமுயற்சி படத்திலிருந்து ஒரு அப்டேட் வெளியாகியுள்ளது. இப்படத்தில் அஜித் அர்ஜுன் என்ற கதாபாத்திரத்திலும் திரிஷா கயல் என்ற கதாபாத்திரத்திலும் நடித்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் அர்ஜுனின் கதாபாத்திரத்திற்கான பெயர் ரக்ஷித் எனவும் கூறப்படுகிறது. தற்போது இப்படத்தின் படப்பிடிப்பு 60% முடிவடைந்து விட்டதாகவும் மே மாதம் இப்படம் வெளியாகும் என்றும் தெரிகின்றது. அநேகமாக அஜித்தின் பிறந்த நாளான மே 1ஆம் தேதி விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்படத்தில் அஜித், அர்ஜுன், திரிஷா, பிக்பாஸ் ஆரவ், ரெஜினா கசாண்ட்ரா உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர். குறிப்பாக மங்காத்தா காம்போ விடாமுயற்சி படத்தில் மீண்டும் இணைந்துள்ளது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது.